Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா solve 2x square minus x minus 1 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் தான் போட போகிறோம் சரிங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம 1 வர வைக்கணும். அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 1 இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், போன சம் பார்க்கும்போது அங்கே 1ன்றதுனால டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம். இப்போ இங்கே 1 இல்லாதனால நம்ம கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கான்செப்ட். அங்கே என்ன நம்பர் இருக்கோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2ஆல் ஃபுல் ஈக்குவேஷன் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 2x square by 2 minus x by 2 minus 1 by 2 equal to 0 by 2. 0 இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0 by 2 is 0 தானே, அதனால் விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 by 2 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம 1ன்னு வர வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் டேர்மாக அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும். மைனஸ் 1 by 2 அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் 1 by 2 ஆயிரும். இப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 1 by 2 ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1 by 2ன்னு அர்த்தம். அதாவது இது இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 இன்டூ எக்ஸ்ன்னு அர்த்தம் இது சரிங்களா. 1 by 2 இன்டூ எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1 by 2. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன அர்த்தம், 2வை வந்து கீழே போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 by 4. புரியுதுங்களா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை by 2 கீழே 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 1 by 4 என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 எக்ஸ் ப்ளஸ் 1 by 4 த ஹோல் ஸ்கொயர். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணோம். அப்போ தான் ஒரு ஈக்குவேஷன் வந்து எஃபெக்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ இது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன யூஸ்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மில் வந்து மாறிடுச்சு. அப்போ டைரெக்டாக நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ இருக்க இடத்துல எக்ஸு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம். அடுத்து இங்கே பி இருக்க இடத்துல 1 by 4. இப்போ என்ன வரும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மும் வந்தாச்சு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 தான் ஹோல் ஸ்கொயர் is equal to 1 by 2 plus இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16ன்னு வரும் சரிங்களா. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். ரைட் சைடு தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ரைட் சைட் சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா கீழே டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து 16 இருக்குது. ஸோ 2 16 எப்படி ஆக்குறது, எஸ் 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 by 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், 8ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 into 8 வந்து 8 by 16 ப்ளஸ் 1 by 16. இப்போ 8 by 16 ப்ளஸ் 1 by 16 என்ன வரும் நமக்கு 9 by 16ன்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 9 by 16. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போணுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் வருமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 ஈக்குவல் டு ரூட் 9 by 16 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 ஈக்குவல் டு ரூட் 9 by 16. ஓகே, அதாவது ரூட் எடுக்கும்போது என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், மறந்துடாதீங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு ரூட் எடுக்கும்போது 3 வரும், 16க்கு ரூட் எடுக்கும்போது 4 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 by 4 ஒன்று, அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 by 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 by 4 ஒன்று. ரெண்டு ரூட் இருக்கா. அப்போ என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 by 4 மைனஸ் 1 by 4 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 1 by 4ன்னு ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 1 வந்து 4 by 4. 4 by 4 இஸ் நத்திங் பட் 1. அப்போ ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணிட்டு வரணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 by 4 மைனஸ் 1 by 4 அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் 1 by 4ன்னு வரும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். -3 + 1
-3 +1ங்கும் போது டிஃப்ரெண்ட் சைன், சப்ராக்ட் அண்ட் ரைட் த ஹையஸ்ட் நம்பர் சைன். அப்போ என்ன வரும்? -2/4ன்னு கிடைக்குமா? அப்போ x is equal to, இப்போ நம்ம 2 டேபிளால் இதை கேன்சல் பண்ண போகிறோம். 2 1s are 2, 2 2s are 4. அப்போ x is equal to என்ன வரும்? -1/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்குமே 2 ரூட்ஸ் தான். என்ன ரூட்ஸு? -1/2, 1ங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு ஆக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்மாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் ரைட் ஹேண்ட் சைடில். அப்புறம் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி 2 பக்கமும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இன்னொன்று வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டால் மட்டும் தான் நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். எப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலுமே என்ன போடணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.